பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான இடம்ல பார்த்து ரசிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை எவ்வளவு அழகா சிருஷ்டித்து நமக்கு தந்திருக்கிறார்ல. அது மாத்திரம் இல்ல, நமக்கு வாக்குத்தத்தம் கூட தந்திருக்கிறார். ஏசாயா 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீங்க பெருகணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க படிக்கிறீங்களா? ஞானம் பெருகணும், ஞாபக சக்தி பெருகணும். ஆண்டவர் உங்களை பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். வேலை செய்றீங்களா? வேலை செய்கிற இடத்துல நீங்க கையிட்டு செய்யறதெல்லாம் பெருகணும். வியாபாரம் செய்றீங்களா? வியாபாரம் பெருகி நீங்க செழிப்பை காணணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஊழியம் செய்றீங்களா? ஊழியத்துல நீங்க பெருகணும். அது மாதிரி ஆண்டவர் நீங்க பெருகணும்னு விரும்புகிறார். அந்த பெருக்க எப்படியா? வலது பக்கத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்படி உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால இயேசுடைய ஊழியத்துக்கு முதலாவது ஒரு சின்ன இடம், ஒரு 30 சென்ட் இடத்தை ஒருவர் இலவசமாய் கொடுத்தாங்க. எங்களுக்கு அது பெரிய விஷயம். 40 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பெரிய இடம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுலதான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டது. 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி கட்டும்படி கர்த்தர் சொன்னார். கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. எங்களுக்கு அது பெரிய மலைப்பாய் இருந்தது, பெருசு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் வலது பக்கம் இடது பக்கம் இடம் கொண்டு பெருகும்படி செய்வேன். வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லா பக்கமும் நீங்க பெருகுவீங்க அப்படி வாக்கு கொடுத்தார். நான் அதை நினைச்சே பார்க்கல அப்படி ஆண்டவர் பேசுவார்னு. என்ன ஆண்டு, இதுவே நமக்கு பெரிய விஷயம். இன்னும் பெருகணும், 4 பக்கமும் நீங்க பெருகுவீங்க, கிழக்கே மேற்கே வடக்கு தெற்கே பெருகுவீங்கன்னு சொல்றாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதுதான் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணோம். பாருங்க, ஒரு காலம் வந்தது, தேவனுடைய வீட்டில வலது பக்கம், அதாவது வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், கிழக்கு மேற்கு 4 பக்கமும் இடங்களை தேவன் கொடுத்து பெருக பண்ணி விட்டார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் அல்லவா! உங்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவார். நிலத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். நீங்க கைட்டு செய்யற பெருக்கத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தபடி வலதுபுறம் இடதுபுறம் பெருகும்படி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.